நம சிவாய. எல்லாம் கும்பலா நில்லுங்க. ஓம் நம சிவாய. வாங்க. இவங்க எல்லாருமே நம்ம வரவேற்குடி உள்ள நம்ம காசி விஸ்வநாதருக்கும் காசி விசாலாட்சி அம்மாவுக்கும் இவங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணியிருக்காங்க. இவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி நான் தில்லை நடராஜர் உழவரப்பணி சார்பாக நான் தெரிவித்துக்கிறேன். மீண்டும் மீண்டும் அவங்க இந்த பணிக்கு வரணும். அவங்களால முடிஞ்சதை கடவுள் அவங்களுக்கு இவங்க கிள்ளி கொடுக்குறாங்க. கடவுள் அவங்களுக்கு நிறையா அள்ளி கொடுக்கணும். அதேமாரி இங்கே வந்து சாமிக்கு நம்ம இன்னும் சுப்பிரமணிய பிள்ளை இந்த ஊரை சேர்ந்த சுப்பிரமணிய ஐயா பிள்ளை குடும்பத்தார்கள் அவங்க எல்லாருமே ஒத்துமையாக இருந்து எங்களுக்கு அன்னம்பாளிப்புக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தில்லை நடராஜர் உழவார்பணி சார்பாக கோடான கோடி நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கிறோம். திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். ஓம் நம சிவாய. சிவாய நமக. சிவாய நமக. சிவாய நமக. நம சிவாய. எனக்கு இன்னும் கொஞ்சம் வீடு தானே அங்கே இருக்குது முன்னாடி. எங்கள் வீடு தான் கிடைக்குமா? நமச்சிவாய. சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவாரப்படியிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்திங்கன்னா இவங்க வரவக்குடியிலே பிறந்தவங்க, வரவக்குடியிலே வளர்ந்தவங்க. அவங்க வந்து நம்ம கைலாயநாதருக்கு நம்ம காசி விஸ்வநாதருக்கும் விசாலாட்சிக்கும் நம்ம பணி உழவார பணி செஞ்சிகிட்ருக்கோம். அடியாருங்களுக்கு சாப்பாட்டுக்காகவும் அன்னம்பளிப்புக்காகவும் நம்ம திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு வரக்குடியில். அந்த திருப்பணிக்காகவும் திருப்பணியில் வேலை செய்கிற அடியாருங்களுக்கும் அன்னம்பளிப்புக்கு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. மல்லிகை ஜாமான் அனைத்துமே கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு சில்வர் தட்டு, ஒரு டஜன் சில்வர் தட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. டம்ளர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து செட்டாக அரிசி எது எது வேணுமோ அனைத்துமே கொடுத்துருக்காங்க. அவங்க 16 செல்வத்தோட நோய் நொடி இல்லாமல் அவங்க 21 தலைமுறையை நம்ம சிதம்பரம் நடராஜரும் சிவகாம சுந்தரியும் தில்லை காளியம்மாவும் லக்ஷ்மி நாராயணனும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வைத்து கொள்ளணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப 10 ரூபா எண்ணெயில் வாங்கி நான் வந்து அடியாருங்களுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் சமைச்சு போட்டுகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நடராஜர் அவங்க மூலியமாக சிவபெருமான் மாரி பார்வதி பரமசிவன் மாரி வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தில்லை நடராஜர் உழவாரப்பணி சார்பாகவும் நம்ம கணேஷ் ஐயா சார்பாகவும் கோடான கோடி நன்றியை நாங்கள் அவங்க குடும்பத்துக்கு தெரிவித்துக்கிறோம். திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பார்வதி பகையே அரர மகாதேவா. என்னாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவாய நமக. நமச்சிவாய. சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவாரப்பள்ளியிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்திங்கன்னா நம்ம திருப்பம் வரக்குடி காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி எங்க அக்காலாம் எங்க போனாங்க?
அப்படி கிடையாது. பிரம்மனை மாத்திரத்துக்கு தான் சுத்தப்படுத்துவார். அதாவது நம்ம என்ன செய்யறோமோ அதில் நம்ம விதியை மாற்றுவார். மாற்றி நாளைக்கு நம்ம இறங்கணுங்கிறத எழுதிடுறாரு அப்படின்னு எழுதினாருன்னா நம்ம புரியுமையா நம்மளோட பணியும் சாப்பாடு எலும்பு அதெல்லாம் செய்யணும்னா நம்ம நம்ம தண்ணி போட்டுருவாரு. நம்ம ரோட்டுக்கு போகிறோம் லாபத்தை போகணும். அண்ணா அப்போ வந்து அந்த புரியும் பார்த்து அதாவது ரொம்ப அதனால இன்னும் அவங்களுக்கு கடவுளுக்கு நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் ரொம்ப மெயினானது. நம்ம நானா அப்படின்னு சொல்லி எந்த தோட்டமும் வராது, எந்த தோட்டமும் வராது. அதை நம்ம படிக்கும்போது நமக்கு படிக்கணும்னா நமக்கு எந்த தோட்டமும் எதுவுமே வராது. நம்ம தேவைப்படுறது நம்ம எழுதிக்கலாம். நமக்கு நம்ம அறிவாளர்கள் நம்ம வந்து சிவபெருமான் பார்க்கப்படுவாங்க. நமக்கு அது பவானி சிவபெருமான்.
அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே நல்ல நேரம் தான். அவங்க எல்லாருமே ஒருத்தர் இப்போ ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்கன்னு அதில் ஒரு பக்தர் இருந்தால் கூட அந்த ஒரு ருத்ராட்சம் அந்த குடும்பத்தையே காப்பாற்றி பண்ணணும். அவங்க எல்லாருக்கும் அந்த ருத்ராட்சம் வந்து ஆபத்து வந்தால் கூட அதை முன்னாடி வந்து உங்களுக்கு காப்பாற்றி பண்ணணும். அவ்வளோ மெயினானது. பெண்கள் யாராக இருந்தாலும் போட்டுக்கலாம், ஆண்கள் யாராக இருந்தாலும் ருத்ராட்சத்தை போட்டுட்டு தைரியமாக வண்டி ஓட்டலாம், தைரியமாக போகலாம், ஒரு பயமும் இருக்காது. அவ்வளோ பவரானது. நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். கும்பாபிஷேகம் யார் வேணாலும் எல்லாருமே வந்து அதை போட்டுக்கலாம். அவ்வளோ நல்லது. அவ்வளோ அவ்வளோ பெரியவங்களாக பெரிய விஷயம். அவ்வளோ நடராஜருக்கு பிடிச்ச ருத்ராட்சம் ஆகாயம். அவங்க அணியவர்களுக்கு எந்த ஆபத்தையும் வர மாட்டார். நமச்சிவாயங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய இது. அதனால தான் இந்த ருத்ராட்சம் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா சீர்காழியே கோயில் பார்த்தேன். சீர்காழியில் தானே அப்போ பார்த்தீங்கன்னா மார்கழி தெரியுமா தெரியாதவங்க தெரியாது. அவர் சிவபெருமானோட பக்தர். அவருக்கு பிள்ளையே கிடையாது. அவர் சிவனை சுற்றி ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து 16 வயதோட விதியை பிடிச்சி எழுதிய பிரம்மன் எழுதியதை மாற்ற முடியாது. அப்போ அந்த பையன் வந்து 16 வயதோட எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது சிவபெருமான பையன் டெய்லி பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணும்போது யமதர்மன் செய்வார். அந்த 16 வயது ஆனவங்க அந்த பாசக்கயிறை தூக்கி போடுவார். அப்போ போடும்போது அந்த பையன் வந்து சிவபெருமானை கட்டி பிடிச்சி பார்ப்பாங்க. சிவபெருமானை கட்டி பிடிச்சோன்னா அந்த பாசக்கயிறு அவர் சிவன் மேலே போட்டுட்டாருன்னு யமதர்மனை கீழே போட்டு மிதிச்சிட்டாரு. மிதித்து அந்த பையனுக்கு எண்ணும் 16. அது நடந்த இடம் திருக்கடையூர் தாண்டி அபிராமி கோயிலுக்கு இருக்குது. அதுதான் மார்கண்டையன் பேர். அந்த பையனுக்கு அந்த பிரம்மன் எழுதியே மாத்திர ருத்ராட்சத்துக்கு அவ்வளோ பவர். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த ருத்ராட்சத்தை எவ்வளோ அணிந்தீங்களோ என்றும் 16ஆக இருக்கலாம். எந்த நேரத்திலும் சிவபெருமான் உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் ஆபத்து பண்ணுவார். இந்த கதை பகுதியில் ஆகியோர் சொன்னது அதை நான் சொல்லிட்டேன். இது உண்மையான மார்கண்டையன் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இதான் சொன்ன அப்பையில இங்க பாருடா, இங்க பாருடா. ஓம் நமச்சிவாய. பார்வதி பகி மகாதேவா. என்னாளுடைய சிவனை போற்றி, என்னாளுக்கும் இறைவா போற்றி. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. அப்படியே அப்படியே ஒரு போட்டோ எடுத்துறேன். ராஜ் இப்படி நிலுக்கிட்டு வரேன். அப்படியே போட்டோ தட்டிடுறேன்.